வணக்கம். நான் ஆப்ஷன் ட்ரேடர் ஜெயராம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வரலாம், யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைப்படுறதால கண்டிப்பாக கம்ப்யூட்டர் படிக்கிறவங்க, அதாவது ஐடி படிக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றது தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இதில் நிறையா சாஃப்ட்வேரு எல்லாமே இருக்கிறதால சாதாரணமாக எல்லோரும் இதில் ட்ரேடிங்க்கு வரக்கூடாது. கண்டிப்பாக ட்ரேடிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். கம்ப்யூட்டர் நாலேஜே கொஞ்சம் எக்ஸஸாகவே வேணும். அதனால் கம்ப்யூட்டர் படிக்கிறவங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க ஒரு செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயரு அப்பயே இதுக்கு தேவையானதை ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கின்னு ப்ராக்டிஸில் இருக்கணும். ஒரு 2-3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் தானாக அதை மனித இனம் தோன்றுச்சுன்றமே அப்போ கிட்டத்தட்ட மனுஷன் சேர்றதுக்கு 3 வருஷம் ஆகிருக்கு. அதாவது பல லட்சம் வருஷம் ஆகிருக்கு. அதில் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மைண்டில் அப்படியே செட் ஆகி நிற்கிறதால அதை சேஞ்ச் பண்ண முடியல சாதாரணமாக ஒரு 2 வருஷத்தில். ட்ரேடிங் நாலேஜ் நமக்கு எவ்வளோ தான் வளர்ந்தாலும் நம்ம ஜீனில் ஊறின தப்பு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நைட்டு விடிய விடிய சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். காலையில் ஏஞ்சி திருப்பி எதையுமே மைண்டில் இல்லாத ட்ரேடை தப்பாக தான் பண்ணுவோம். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 1000 தடவை கூட தப்பு பண்ண முடியும். அதே தப்பை திரும்ப செய்வோம். எப்பயுமே நம்ம மைண்டு நம்மக்கிட்ட நிற்காது. அதனால் இதில் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸுன்றது தேவை. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2-3 பிரான்ச் இருக்குது. கேஷ் மார்க்கெட் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங்க்கு கிளம்பி நம்ம ரெடி பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கும்போது கேஷ் மார்க்கெட்டில் மாட்டிடக்கூடாது. அடுத்தது அப்படியே பெரிய கண்டாதி கண்டம் ஃபியூச்சர் இருக்குது. ஃபியூச்சர்லேயும் மாட்டிடக்கூடாது. 3வது இருக்க ஆப்ஷன் பை செக்ஷனுக்கு தான் போய் சேரணும். அதுவும் எதுக்கு? ட்ரைனிங்காக போகிறோம். இதில் வழியில் எங்கேயும் சிக்காமல் போனோம்னா நம்ம வீட்டு பணம் நம்ம கையில் நிற்கும். இதில் எதிரியாவது உட்காந்து நம்ம தான் கற்றுக்குறோம்ட்டு ஆரம்பத்துலேயே நம்ம தப்பாக செஞ்சோம்னாக்கா இருக்கிற பணத்தை பூரா கரைச்சிடும். அதனால் ட்ரேடிங்க்கு வரவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷனை நோக்கி போகணும். அப்போ இது கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஆப்ஷனில் போனால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். சரி, இப்போ நம்ம ஒரு ட்ரேடிங்க்கு எக்யூப்மெண்ட் என்னென்ன தேவை அப்படின்னும் போது ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒன்றுமே விவரம் தெரியாத உள்ளே வரவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் வேணும். சாதா கம்ப்யூட்டர் கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு 32 மானிட்டர் வச்ச ஒரு 20-30 நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாலும் சிங்கிள் மானிட்டரே போதும் ஆரம்பத்தில் இந்த ப்ராக்டிஸ் முடிக்கிறதுக்கு. அந்த மானிட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையானது பொதுவாக அப்புறம் எல்லாருக்கும் நெட்டு வேணும். நெட்டு கூட அதில் சிக்னல் ஓட்டுறதுக்காக அது அமி புரோக்கர் இந்த சாஃப்ட்வேர் வேணும். அமி புரோக்கர் சாஃப்ட்வேர்ன்றது இந்த சார்ட்டை ஓட்டி காட்டுறது. அதுக்கு சிக்னல்னு ஒன்று வேணும். அந்த சிக்னல் இது இப்போ ஆர்டி வேல்யூ ஆர்டின்றமே இதெல்லாம் அதில் சிக்னலை ஓட்டுறதுக்கு உண்டான இன்புட்டு. அப்போ கம்ப்யூட்டரு, அமி புரோக்கர், சாஃப்ட்வேரு இது 3 சேரணும் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் அப்புறம் தான் ட்ரேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ இந்த 3 பிளாட்ஃபார்மையும் ஒன்றாக்கிறது தான் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்கில் முதல்ல என்ன செய்யணும்? கம்ப்யூட்டர் வேணும், நெட்டு வேணும், அமி புரோக்கர் வேணும், டேட்டா வேணும். இது எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அமி புரோக்கர் இந்த ஸ்க்ரீன் ஓட ஆரம்பிக்கும். இதுதான் பேங்க் நிஃப்டியோட இது. அதில் நம்ம என்எஸ்சியில் பார்க்க போனோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இருக்கும். பேங்க் நிஃப்டி தான் எல்லோருக்கும் பெஸ்ட்டு. நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுக்கெலாம் பேங்க் நிஃப்டி நல்லாயிருக்கும். நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஃபியூச்சர் சார்ட். ஒரே விண்டோ நீங்கள் வச்சுருக்க போகிறது ஒரு விண்டோ தான். அந்த ஒரு விண்டோவில் 2ஆக உடச்சி செக்ஷனை பிரித்து இதில் ஃபியூச்சரும் இந்தாண்ட ஆப்ஷனும் ஓடும். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் சிஸ்டம் தான் பார்க்கலாம். இந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இது மூவ் ஆகும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றா இருக்குன்றதால ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். ஃபியூச்சரை இந்த ஆவரேஜ் இந்த 3 லைன் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த சிஸ்டம் உங்கள்கிட்ட சீக்கிரம் கிடைக்காது.
குறைஞ்சபட்சம் இந்த 3 ஆவரேஜை போட்டு இந்த சார்ட்டை ஓட விடணும். அட் எ டைமில் இதுவும் ஓடும், அதாவது ஆப்ஷன் விண்டோவும் ஓடும். ஆப்ஷன் விண்டோவில் நீங்கள் போக போக அதான் புரிஞ்சிக்கலாம். சிஇ பிஇன்னு 2 இருக்குது. அதாவது ப்ரைஸ் ஏறுச்சுன்னா சியும் ப்ரைஸ் ஏறும். இதே பிஇன்னு எடுத்தோம்னா இது ஏறும்போது அது இறங்கும். அப்படி சொல்லலைன்னா கூட இது இறங்கும்போது அது ஏறும்னு சொல்லலாம். அப்போ மார்க்கெட்டு இறங்குச்சுன்னா பிஇயில் பை பண்ணணும், மார்க்கெட் ஏறுச்சுன்னா சிஇயில் பை பண்ணணும். ரெண்டுமே பை மெத்தட் தான். அது சைடில் 400 500 இது வருது பாருங்கள், இது பிரீமியம். இது வந்து எஃப்என்டோவில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இது வேல்யூ. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் போடுறாங்க. ஆனால் இது ஏன் நாங்கள் சொல்ல வரோம்னாக்கா, ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஃபியூச்சரோ கேஷ் மார்க்கெட்லேயோ நம்மக்கிட்ட இருக்குன்னு பொதுவாக நம்ம வந்து ஒரு 50,000 எடுத்துக்கிட்டு வருவோம், அவ்வளோதான். இதில் இங்கே எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு கம்ப்யூட்டரு ஒரு தொகை ஒன்று இருக்குது, ஒரு 40-50,000 ஆகும். ஒரு மானிட்டரோடு ஆகும்னு வச்சுங்க. அது கூட அமி ப்ரோக்கர் ஒரு 10-15,000 ஆகும். கிராக் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்ரீயாக போட்டுடலாம், கிராக் கிடைக்கணும் உங்களுக்கு. அப்படி இல்லைனாக்கா அதுக்கு கூட ஒரு 1800 1500 மேலே தான் இருக்கும். 1800 சிக்னல் வேணும், நெட்டுக்கு ஒரு 200-300 வேணும். இப்படி பார்க்கும்போது அன்றாட செலவுன்னு உனக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய சத்து நமக்கு இருக்கணும். நம்ம வந்து ஒன்று மேரீடாக இருந்து ஒரு சின்னதாக ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கோம்னா அதில் ஒரு தொகையை ஒதுக்கி இதுக்காக எக்ஸ்பீரியன்ஸு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மற்றபடி வீட்டில் அப்பா அம்மாக்கிட்டலாம் இதை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு வெளியே வந்து சேரவே முடியாது, யாரும் விட்டு மாட்ட மாட்டாங்க, சூதாட்டான்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் பெஸ்ட்டான ஒரு ஒர்க்கு இது. அப்படி வரும்போது சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்ரு, அதுக்கு தேவையான நெட்டு, சிக்னலு, அமி ப்ரோக்கரு, இது எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி ஒரு விண்டோவை கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த விண்டோவுக்கு வந்த பிறகு பேங்க்குக்கு உங்கள் சாதாரண ஒரு சேவிங் அக்கௌண்ட்டு அது மெர்ஜ் பண்ணி நம்ம பேன் கார்டை கொடுத்தோம்னா ட்ரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ட்ரேட் அக்கௌண்ட்லேயே வந்து நிறையா இருக்குது. அதாவது கொஞ்சம் சீப்பானதாக பார்த்து எடுக்கணும், அதாவது ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணோம்னா உங்களை பொறுத்த வரையும் ஒரு 50,000 போட்டால் 50,000க்கு இதில் இருக்கிற லாட் சைஸ் வந்து 2 போட்டிருக்குது, 25 தான் லாட்டு. 500 25 பெருக்க வேண்டியதான். அந்த அமௌண்ட்டு தான் ஒரு லாட்டுக்கு. உங்களுக்கு 1 இயருக்கு நீங்கள் வந்து ஒரே லாட்டு தான் போகணும். இந்த இதில் 2 இருக்குல்ல, இருக்கக்கூடாது. ஒரே லாட்டை வாங்கி சாதாரணமாக இதில் எங்கே பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் இதில் போடணும். இப்போ ஃபியூச்சரில் பை சிஸ்டம் இருந்தால் தான் சொல்கிறேன். சிஸ்டம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். சிஸ்டம் இல்லைனாக்கா ஆவரேஜ் வச்சு ஆவரேஜுக்கு மேலே வரும்போது மட்டும் பை, இப்படி மேலே ஏறி இறங்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு 1 நம்பர் கவுண்டர்ன்றது. எப்பயுமே ஆவரேஜுக்கு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுன்னா கவுண்டர் வேவில் இந்த பாரில் நீ பை கொடுக்க வேண்டியதான். இங்கே கொடுக்கறதுக்கு பதில் அதே பாரை செலக்ட் பண்ண இங்கே கொடுக்கும், இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது செல்லிங் மெத்தடில் இந்த சார்ட் இருக்குது. பை பண்ணும்போது கரெக்டாக இது டேலி ஆகும். உங்களுக்கு சாதாரணமாக ஒரு லாட்டை போட்டு ஒரு மாதம் தாக்கு பிடிச்சி ஆரம்பத்தில் ஓட்டிட்டிங்கன்னாக்கா நீங்கள் பெரிய வில்லாதி வில்லை. அதே வந்து அந்த ஒரு மாதத்துலேயே கொஞ்சம் பாதி பணத்தை விட்டுட்டு மீதி பணத்தை கரெக்ட் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு அடுத்த மாதம்னு ஒரு இப்படியா 1 இயர் நீங்கள் ட்ரைனிங் முடிக்கணும். 1 இயர் வந்து சிங்கிள் ஆட்டை விட்டு மாறவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதெல்லாம் மறுபடியும் சம்பாரிச்சிக்கலான்ற மாதிரி இருந்துட்டு ஒரு வருஷம் ஒரே லாட்டை போட்டு ஃபியூச்சரில் சார்ட்டை பார்க்கணும். அதே சமயத்தில் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப செலவு கம்மியான ட்ரேடிங்கு. ஆனால் இதில் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ எந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்களோ, இப்போ 28,200 இருக்குதுன்னு வச்சுங்க, 28,000 28,500ன்னு இதில் மாறிக்கிட்டு போகும். இந்த என்னது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கணும். இங்கே என்ன வேலை மூவ்மெண்ட்டில் இருக்கோ அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம்னாக்கா இதுவும், அதாவது ஃபியூச்சர் விண்டோவும் ஆப்ஷனும் சேமாக மூவ்மெண்ட் இருக்கும், அழகாக இருக்கும். அதாவது மற்றதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கான்னு இறக்கி எடுத்திங்கனாக்கா கொண்டே விடும். அதனால் அதே ப்ரைஸில் ஸ்ட்ரைக் எடுக்கணும். இதில் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறதுன்றப்போ இதை போட்டிருக்கு பாருங்கள், 28,500ன்றது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 28,500 விலை ஓடிக்கிட்டு இருந்தது. 500 வித்தியாசம்லாம் எடுக்கக்கூடாது, உடனே 28,500க்கு தான் போகணும் இது. ஆமாம், இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, கரெக்டு தான். இது
28,500 விலை என்ன ஓடுதோ அதே விலையில் இருக்க ஸ்ட்ரைக்கை எடுத்து அதில் தான் சிஇயை பை பண்ணணும். மேலே ஏறிச்சுன்னா சிஇயில் பை பண்ணணும். இது மார்க்கெட்டு கீழே இறங்குச்சுனாக்கா பிஇன்னு ஒன்று இதே விண்டோ இன்னொன்று இருக்குது, அந்த விண்டோ ஓடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் அமி புரோக்கரில் நிறைய அழகாக பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃபியூச்சர் ஓடும், ஒரு பக்கம் பிஇசியை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். சும்மா கீபோர்டில் ஒரு பட்டன் அழுத்தினா போதும், மாறிக்கும் டக்கு டக்குன்னு. எல்லாமே ஈஸியானது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, 1 இயர் ட்ரைனிங் எடுக்கணும். குறைஞ்சபட்சம் 1 இயர் ட்ரைனிங் எடுக்கணும். இதுக்குள்ளால நீங்கள் அமி புரோக்கர் ஹேண்டிலிங் வந்துடும். சார்ட்டை மாற்றி போகிறது ஹேண்டிலிங் ப்ராக்டிஸ் ஆகிடும். பிஇசின்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. ஏகப்பட்ட புக்கை படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கிடுச்சு தானே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ட்ரேடிங். இதில் யாருமே சீனியர் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, வெளியில் யாரும் விவரமாக பேச மாட்டாங்க. அதனால் நீங்கள் வச்சுருக்கிற 50,000த்தையும் சிங்கிள் லாட்டாக போட்டு எடுத்து ட்ரேட் பண்ணணும். ஒரு தடவையும் ஒரு ஸ்டாப் லாஸ் தப்பாக போட்டு அடிக்கினாக்கா ஒரு 1000 ரூபாதால் கீழ்ச்சி கீழே போடுறேன்னு அர்த்தம். இப்படியே போட்டு தான் கற்றுக்கணும். அவன் லட்சக்கணக்கில் கீழ்ச்சிட்டு தான் வந்து ட்ரேடராக மாற முடியும். ட்ரேடருக்கு ஈக்குவலாக எதுவுமே இந்த வேர்ல்டில் எதுவும் கிடையாது. அதாவது ஒரு கலெக்டரே ஆனாலும் சரி தான், ட்ரேடர்னால் ட்ரேடர் தான், அவன் தான் பெஸ்ட்டு. வேறு எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பிஸ்னஸ்ஸு. ஆனால் 1 இயர் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கணுன்றது இது தெரியாமல் சிக்கி தான் எல்லோர்கிட்டையும் கஷ்டப்பட்டுடுறோம். ட்ரைனிங் நேராக ஆப்ஷனை போய் சேரணும். அதுக்குள்ளால வேறு எங்கேயும் மாட்டக்கூடாது. வேறு எதுலையாவது உட்காந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம்னா அவ்வளோதான், இருக்கிற காசை பூரா விட்டுடுவோம். ஆப்ஷனில் தான் போகணும், சிங்கிள் லாட்டு தான் எடுக்கணும், குறைச்ச காசு தான் போடணும். ஒரு 50,000 யூஸ் பண்ணி செய்யலாம். அந்த 50,000 விடாமல் நீ மாதக்கணக்கை தாண்டணும். வேறு ஒன்றும் கிடையாது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்லாம் தாண்டிட்டின்னா இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீ ஸ்டடி பண்ணிப்ப. நம்மளால் கீழே விழாமல் நிற்க கற்றுக்கிட்டோம்னா நின்றுடலாம். எதுக்கு எடுத்தாலும் கீழே விழுந்தோம்னா சரியாக வராது. ஆனால் இப்போ எடுத்த உடனே காட்டேன்னே, மனுஷன் வளர்ந்து வந்ததுலேருந்து இந்த குரங்கு வந்து புளியங்காயும் திங்கும், வாழைப்பழத்தையும் திங்கும், எதை எடுத்தாலும் வாயில் வச்சு பார்க்குமா. அதை மாதிரி தான் மனுஷன் அவங்ககிட்டேருந்து இந்த குரங்குகிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்த நம்ம மைண்டு என்ன பண்ணுது, எந்த ட்ரேடை வேணாலும் எடுக்கிறோம். காலையில் நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டு படிப்போம், ரொம்ப சின்சியராக இருந்துட்டு போவோம். ஆனால் போய் எதையாச்சும் ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு கோவிந்தராமன்னு கத்திட்டு கிடக்க வேண்டியதான். அதெல்லாம் அதேமாரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், இது ஏகப்பட்ட வருஷங்கள் தாண்டி தான் மனிதன் வந்திருக்கான். அந்த மனுஷனுக்கு குறைஞ்சபட்சம் அந்த 3 வருஷமாச்சும் ட்ரைனிங் இருந்தால் தான் இதை நம்ம நினைக்கிற ட்ரேடை போடுவோம். நாள் நினைக்கிற ட்ரேடை மறுநாள் போடணும்னாக்கா 3 வருஷம் ட்ரைனிங் வேணும். இந்த 3 வருஷமும் தப்பே தான் பண்ணிக்கிட்டு போனோம்னாக்கா நிறைய பணம் லாஸ் ஆகிடும். கூடமான வரையும் நம்ம திறமையெல்லாம் காட்டி ஒரு 6 மாதத்துக்குள்ளே இதை வந்து ட்ரைனிங்கை முடிக்கணும். குறைஞ்சபட்சம் 6 மாதமாச்சும் ஒத்த ட்ரேடை போட்டு தான், அதாவது சிங்கிள் லாட்டை போட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விரதம் இருந்து பண்ணனா எல்லாமே கைக்கூடி வந்துடும். எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். அதாவது நமக்கு தெரியாத விஷயம் பூரா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பொறுமையாக எப்படியாவது ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பெஸ்ட்டான ஒரு ஒர்க்கு இது. நிறைய பேருக்கு என்னென்னமோ மாரி குழப்பிக்கிட்டு கிடப்பாங்க. அதனால் இந்த ட்ரைனிங் மட்டும்தான் முக்கியம். 1 வருஷம் நீ தாண்டணும்னு நினைக்கணும், அதுக்குள்ளால் சம்பாதிக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. 1 வருஷம் அந்த சிங்கிள் லாட்டை போட்டு ஓட்டணும்னு தெரியணும். ஆரம்ப செலவுகள் இதில் இந்த கம்ப்யூட்டர் செலவுலாம் ஒரு 50,000, கைவசம் தேவையானது ஒரு 50,000, 1,00,000 ரூபா நம்ம குடும்பத்துலேருந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்காத நம்மளாம் சம்பாதிச்சு வச்சுருந்த காசை தெரியாமல் போடணும். இல்லை அப்பா அம்மா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, பிள்ளைங்களும் யாரும் ஒத்துக்காதுங்க. புதுசாக கல்யாணம் பண்ண போகும்போது போய்கிட்டு நல்ல சம்பாத்தியத்தோடு இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இதை ட்ரை பண்ண முடியும். ஏன்னா நம்ம சொன்னால் கேட்குறதுக்கு புரிஞ்சுக்கணும். நம்மளை வந்து நம்ம தப்பே செஞ்சாலும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வேறு யாருக்கும் கிடையாது, நான் சொல்கிறவங்கள தவிர. அதனால் கேர்ஃபுல்லாக எல்லோரும் ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு பெஸ்ட்டான ஒன்று தான்றதுக்காக ட்ரை பண்ணுங்கள். நல்ல தொழில், ஆனால் பொறுமையாக போகணும். சீக்கிரம் வெற்றி கிட்டே அடைய முடியாது. 1 இயர், நான் 1 மாதம் நீங்கள் உயிராக இருக்கணும்னு சொல்கிறேன்ல, அதாவது ட்ரேடிங்கில் அதை முன்னாடியே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 2 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள், 3 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். நடுவில் பிரேக் ஆக விடக்கூடாது. அதிக நாளுக்கு பிரேக் ஆக விடக்கூடாது, அதிக நாள் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. திரும்ப அதே தப்பை செய்வோம். அது நீங்கள் தான் செய்வோன்னு கிடையாது, எல்லாம் உலகமே செஞ்சுது. அதை கண்டு பயமும் இல்லை. எனக்கு கண்டிப்பாக திரும்ப அதை தான் செய்வோம். ரைட்டுன்னு தெரியாது, அதை தான் செய்வோம். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்து நல்ல விதமாக ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.